வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி எதுக்கு இந்த பதிவுன்னா, மணி எப்படி பூண்டு தொழிலில் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா, அதே பூண்டு தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சிட்ருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக காசு சம்பாதிச்சிட்ருப்பாங்க. பூண்டு தொழிலில் 2-3 விதம் இருக்குது. ஒன்று டைரெக்டாக எடுத்து அப்பப்போ சேல் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்டாக் வச்சு சம்பாதிக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும்போது எடுத்து ஸ்டாக் வச்சுருவாங்க. ரேட் ஹையாக இருக்கும்போது பிரித்து சேல் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று வாங்கிட்டு கிலோவுக்கு ஒரு ரூ. 10 இல்லை ரூ. 5 வச்சு கை மாற்றிடுவோம். ரீட்டைல் பண்ணுறோன்னா ஒரு ரூ. 40 வச்சு ரீட்டைல் பண்ணுவோம். அப்படி இல்லை, ஸ்டாக் வைக்கிறது எப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் டைம், அதாவது இந்த பிப்ரவரி, மார்ச், இந்த ஏப்ரல், இந்த டைம்லலாம் பூண்டு ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும். டிசம்பர், ஜனவரி பச்சை பூண்டு வரும். அப்போ நீங்கள் எடுத்து ஸ்டாக் வைக்க முடியாது. ஸோ இந்த டைமில் எடுத்து ஸ்டாக் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரூ. 100 இருக்கிற பூண்டு இன்றைக்கி ஜூன் முடிகிற வரைக்கும், இன்றைக்கி ஜூலை ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரூ. 100 வாங்கின பூண்டு இன்றைக்கி ரூ. 250. ஹோல்சேல்லே நான் சொல்கிறது, ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல்லே ஏற்கனவே ரூ. 150 ஏறி இருக்குது இந்த ஒரு 3 மாதத்தில். இப்போ பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ராஜஸ்தான்லேருந்து பட்டன் சரக்கு வருது. எப்படின்னா, நான் ஊட்டியிலேருந்து போகிற பூண்டு ராஜஸ்தான் போயிடும். அங்கே விளைய வச்சு நம்ம மறுபடியும் நம்மளுக்கே வரும். இது ஏன் அங்கே ஊட்டியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஊட்டியில் வர பூண்டெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பல்லாக இருக்கும். அதை எடுத்துன்னு போய் விளைவிக்கும்போது நல்லா ஒரு பெரிய பருமனாக இருக்கிற பல் கிடைக்கும். அதனால் அது ராஜஸ்தான்லேருந்து வரவங்க, எம்பிலேருந்து வரவங்கெல்லாம் நம்ம ஊட்டியிலேருந்து தான் அந்த சீடே போகுது. அந்த விதையே இங்கேருந்து தான் போகுது. மறுபடியும் நமக்கு அது கொஞ்சம் நல்லா திரும்பியும் வருது. அதே போல் ராஜஸ்தானில் மேக்ஸிமம் நல்லா இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து ஸ்டாக் வச்சுருவாங்க. ராஜஸ்தான்லேயும் வைப்பாங்க, எம்பிலையும் வைப்பாங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்டாக்கு லோட் பண்ணி வச்சுருவாங்க, நல்லா இருக்கிற சரக்கெல்லாம். மீதியெல்லாம் மார்க்கெட்டில் தள்ளி அதெல்லாம் சேல் பண்ணிருவாங்க. நல்லா ரேட்டு பீக்கில் இருக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 250, ரூ. 300 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அதை பழைய ஸ்டாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற புரோக்கருங்க அந்த ஸ்டாக் வச்சவங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு 2% கமிஷனுக்கு மண்டிங்களில் தள்ளுவாங்க. ராஜஸ்தான்லேருந்து எடுத்துன்னு 100 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த நீமிச், மன்சூர், ஜாவரா, பிப்லியா, இண்டூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100-150 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இருக்கும். ராஜஸ்தான்லேருந்து எடுத்துன்னு அங்கே விவசாயிங்க மாதிரி அவங்க ஏலத்தில் வைப்பாங்க மண்டிங்களில். நம்ம போய்ட்டு அதை எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிலோவுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா, அவங்க எடுத்து வச்சது ரூ. 100 அடகு விலை இருக்கும். ரூ. 250 சாலிடாக கிடைக்கும். அப்போ ஒரு கிலோவுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ரூ. 150 டிரான்ஸ்போர்ட்லாம் கழிச்சாலும் ஒரு ரூ. 130, ரூ. 140 கிடைக்கும் கிலோவுக்கு. அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா, ஒரு கிலோவுக்கு ஒரு ரூ. 130, ரூ. 140 வச்சுங்க. ரூ. 10 லட்ச ஸ்டாக் எடுத்திங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரூ. 23 லட்ச மொத்தம் கைக்கு வரும். இந்த கரண்ட்டு பில்லு இதெல்லாம் நான் கழிச்சிட்டு சொல்கிறேன். ஒரு 10% கரண்ட்டு பில்லு, அது பராமரிக்க செலவு போயிடும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 13 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா உங்களுக்கு சாலிடாக கையில் நிற்கும். பூண்டு தொழிலில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். வெங்காயத்தில் இது மாதிரி பண்ண முடியாது. வெங்காயத்தில் என்ன நிறைய டேமேஜ் ஆகும், ரேட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது, அது கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பூண்டு தொழிலில் இப்படியெல்லாம் கிடையாது. எடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான். அது